அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். ஆங்கில மொழி நிறைய பேருக்கு இது சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். என்னது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது கஷ்டம்னு நீங்கள் பார்க்காம சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி. அந்த இன்ட்ரெஸ்டிங் மொழியிலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் ஹோமோனிம். ரொம்ப ஈஸி தாங்க இதை புரிஞ்சுக்கிறது. ஹோமோனிம், ஹோமோன்னா சிங்கிள், நிம்னா நேம். அப்படியே சிங்கிளாக இருக்கும், ஒரே பேராக இருக்கும், ஒரே எழுத்தாக இருக்கும், ஒரே உச்சரிப்பாக இருக்கும், ஆனால் அர்த்தம் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு கட்டாயமாக தோணும். கடைசி வரலும் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கும். எகெயின் ஹோமோனிம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ரைட், RIGHT, ரைட். ரைட்னா நம்ம ரைட்டு தான் எடுக்கலாம், உங்களுக்கு தெரியும் ரைட். அதே சமயத்தில் ரைட்னா த ஆன்சர் இஸ் ரைட். ரைட் அப்படின்னா கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ டேக் அ ரைட் டர்ன் அப்படின்னாக்கா ரைட் டர்னு எடுங்க, நீங்கள் வந்து வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட். அதே மாதிரி த ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னா அந்த பதில் வந்து சரியானது. அப்போ ரைட்டுங்கிறது வலதுபுறம், இன்னொரு ரைட் அப்படிங்கிறது வந்து சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து லெஃப்ட், LEFT. லெஃப்ட்னா இடதுபுறம். அதே சமயத்தில் ஹீ லெஃப்ட் அப்படின்னா லீவ் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸு. லெஃப்ட்னா போயிடுறது. ஹீ லெஃப்ட் தட் பிளேஸ் அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவன் போயிட்டான். அப்போ லெஃப்ட் அப்படின்னா இடதுபுறம். அப்புறம் அதே லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டான், கிளம்பிட்டான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போ லெஃப்ட்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு லெஃப்ட்டுக்கு வந்து இடதுபுறம் அப்படிங்கிற அர்த்தம், இன்னொரு லெஃப்ட் வந்து கிளம்பிட்டான், போயிட்டான், ஹீ லெஃப்ட் த பிளேஸ், கிளம்பிட்டான் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து லெட்டர். ஹோமோனிம்னா ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தம். பாருங்கள், லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஹோமோனிம். லெட்டர்னா எழுத்து, ஆல்ஃபபெட் இருக்குது. ஆங்கிலத்தில் 26 எழுத்து இருக்குது. ஸோ 26 லெட்டர்ஸ். தமிழில் 247 எழுத்து இருக்குது, 247 லெட்டர்ஸ். அப்போ வந்து எழுத்துங்கிறது லெட்டர். அதே சமயத்தில் லெட்டர் அப்படின்னா கடிதம். கடிதம் எழுதுறதும் லெட்டர் தான். ஸோ லெட்டருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் வந்து லெட்டர் எழுத்து, இன்னொரு லெட்டர் வந்து கடிதம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கேன், CAN. கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பாருங்கள், ஐ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். உங்களால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும், வி கேன் டூ இட், நம்மால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேன், CAN. இன்னொரு கேன் வந்து நமக்கு தெரியும், பாத்திரம். கேன், பால் கேனை எடுத்துகிட்டு வாப்பா அப்படிம்பாங்க, பிரிங் த மில்க் கேன். அந்த கேனுங்கிறது பாத்திரம்ங்கிற இன்னொரு அர்த்தம். அதே உச்சரிப்பு, அதே ஸ்பெல்லிங் தான். அதுதான் ஹோமோனிம். கேன்னா பாத்திரம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு கேன் வந்து முடியுங்கிறது இன்னொரு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து வாட்ச், WATCH. வாட்ச்னா பார்க்குறது. டிட் யூ வாட்ச் த மூவி? அந்த படத்தை நீ பார்த்தியா? ஆர் யூ வாட்சிங் மீ? நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியா? வாட்ச் அப்படின்னா பார்க்குறது. அதே மாதிரி இன்னொரு வாட்ச்னா எல்லாருக்கும் தெரியும், ரிஸ்ட் வாட்ச், கை கடிகாரம். இந்த கை கடிகாரம் வந்து வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கடிகாரத்தை. அதே வாட்ச் தான், அதே ஸ்பெல்லிங், அதே வார்த்தை, அதே உச்சரிப்பு. வாட்ச்னா ஒன்று பார்க்குறது, இன்னொரு வாட்ச் அப்படின்னாக்கா கை கடிகாரம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து மவுஸ், MOUSE. ஒரு மவுஸ் வந்து சுண்டலி, மூஞ்சூறு சுண்டலின்னு சொல்கிறது. அதை பார்த்தா சில வாட்டி நம்ம பயந்து கூட ஓடுவோம், சாமிக்கு கூட சில வாட்டி பிடிக்கும் அந்த மவுஸு. அதே மாதிரி இன்னொரு மவுஸ் இருக்குது, கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறது, நம்ம கர்சர் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு அந்த மவுஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எகெயின் மவுஸுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து சுண்டலியார் மூஞ்சூறு, இன்னொரு மவுஸ் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுற முக்கியமான ஒரு அசசரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஆரஞ்சு, ORANGE. ஆரஞ்சு வந்து கலரையும் குறிக்கும், பழத்தையும் குறிக்கும். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு பழம். இதோட சேர்ந்து ஒரு டங் ட்விஸ்டையும் நம்ம பார்க்கலாம். ஆரஞ்சு fruit is in orange color. Orange fruit gives you orange juice which is in orange color. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆரஞ்சு கலர் உள்ள ஒரு ஜூஸ் தான் ஆரஞ்சுலேருந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு வந்து ஒரு கலர். ஸோ ஆரஞ்சு வந்து பழமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஆரஞ்சை வந்து நீங்கள் வந்து ஒரு நிறமாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்ப்ரிங், SPRING. ஸ்ப்ரிங் அப்படின்னாக்கா ஒன்று வந்து வசந்த காலத்தை குறிக்கும். 4 சீசன் இருக்கிறதுல ஒரு முக்கியமானது வசந்த காலம். அது ரொம்ப அருமையான ஒரு காலம் வசந்த காலம், ஸ்ப்ரிங். அதே சமயத்தில் ஸ்ப்ரிங், SPRING, ஸ்ப்ரிங் அப்படின்னாக்கா சுருள், இந்த ஜம்பிங் ஆக்ஷன் உள்ள இந்த ஸ்ப்ரிங்,
பேனாலேருந்து நிறைய இடத்துல இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சுருள் அப்படிங்கிறதும் ஒரு வந்து ஸ்ப்ரிங் தான். வசந்த காலம் அப்படிங்கிறதும் ஸ்ப்ரிங் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஃபால். ஃபாலுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஃபால் அப்படிங்கிறது கீழே விடுறது. இந்த பாருங்கள், இந்த பென் ஃபால்ஸ், கீழே விடுறது, அது வந்து ஃபால். இன்னொரு ஃபால் வந்து இலையுதிர் காலம். இது அமெரிக்காவில் இந்த ஆட்டம்ங்கிற இலையுதிர் காலத்தை அமெரிக்காவில் ஃபால் அப்படிங்கிற வார்த்தையில் அழைப்பாங்க. ஃபால்னா இலையுதிர் காலம். இன்னொரு ஃபால் வந்து கீழே விடுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஹோமோனிம் வந்து பாம். PALM, பாம். இது ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, PALMனு அதை வந்து ஆக்சுவலாக எழுதணும், உச்சரிக்கிறப்ப அந்த எல் சைலண்ட்டு பாம். இந்த பாமுக்கு 2 அர்த்தம் இருக்குது. பாம்னா இந்த உள்ளங்கை, இந்த உள்ளங்கையை வந்து பாம்னு சொல்லுவாங்க. அதேமாரி பனை மரத்தையும் பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளங்கை பாம், பனை பாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்டிக். STICK, ஸ்டிக். ஸ்டிக் அப்படின்னா ஒன்று வந்து ஒட்டுறது, இப்படி ஒட்டிக்கிறது. ஸ்டிக் த ஸ்டாம்ப் ஆன் த என்வலப்னு சொல்லுவாங்க. அந்த என்வலப்பு மேலே ஸ்டிக் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து ஸ்டிக்குன்னா குச்சி, கேன். நம்ம ஹெட் மாஸ்டர் வந்து ஹி ஹாஸ் அ ஸ்டிக் இன் ஹிஸ் ஹேண்ட். அவர் கையில் ஒரு குச்சி வச்சுருக்காரு. ஸ்டிக் அப்படின்னா குச்சிங்கிறது ஒன்று, ஸ்டிக்கு அப்படின்னா ஒட்டுறது அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பார்க். BARK. நமக்கு தெரியும் டாக்ஸ் பார்க், நாய்கள் குறைக்கின்றன. அந்த குறைக்கிறதுங்கிறது பார்க். இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, மரத்தோட வெளிப்பட்டை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேரும் பார்க்கு தான். மரத்தோட வெளிப்பட்டைக்கு பேரும் பார்க்கு தான். ஸோ த ட்ரீஸ் வில் ஹாவ் பார்க். அதாவது அந்த மரங்களுக்கு வந்து பார்க் இருக்கும், வெளியில் பட்டை இருக்கும். அதே மாதிரி டாக்ஸ் பார்க். பார்க் குறைக்கிறது, பார்க் மரத்தோட வெளிப்பட்டை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ரோ. ROW, ரோ. ரோன்னா வரிசை. ஸ்டாண்ட் இன் ரோ அப்படின்னா வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரோ சொல்லுவாங்க. அதே மாதிரி படகுக்கு வந்து ரோ இருக்கும், 2 கையிலையும் 2 துடுப்பு இருக்கும். ஸோ போட் ஹேஸ் காட் 2 rows அப்படின்னா 2 துடுப்புகள் வந்து அந்த படகுக்கு இருக்குது. அப்போ வந்து போட்டில் வர்ற ரோ வந்து துடுப்பு, இங்கே நம்ம நிற்கிற ஸ்டாண்ட் இன் ரோ வந்து வரிசை, துடுப்பு வரிசை, ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஹோமோனிம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலது விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில ஹோமோனிம்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சில ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா அது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம விரைவிலேயே சந்திக்கலாம்.